வணக்கம். நான் தாரகா. இந்த காணொளியை நான் மிகவும் ஒரு சந்தோஷமான முறையில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த விடயத்தை நான் சொல்லியிருக்க என்னை போன்ற சாமானிய மக்களுக்கு பலத்த அளவில் சந்தோஷம் கண்டிப்பாக வரும். ஒரு யூடியூபர் உலகளாவிய ரீதியில் கோடீஸ்வரர் என்ற ஒரு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். மிகப்பெரிய பணக்காரர் என்ற ஒரு பட்டியலில் ஒரு யூடியூபர் இடம்பெற்றிருக்கிறார். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்ன, இவர் யார், இவர் பட்ட கஷ்டங்கள் என்ன என்ற விடயங்களை பற்றி இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ள போகிற உறவுகளே. இந்த காணொளி என்னை போன்ற சாதாரண மக்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குமே என்று சொன்ன இந்த நபரின் வாழ்க்கையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நபர் எடுத்துக்கொண்ட முயற்சி, அதில் கிடைத்த தோல்விகள் எல்லாவற்றையும் பற்றியும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு விடயம் உண்டு, பெரிய ஒரு தவறான ஒரு மனநிலை ஒன்று இருக்குது. பரம்பரை சொத்து இருக்கிறார்களும் அதே நேரம் பின்புலம் இருக்கிறார்களால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். மற்றவர்களால் அவர்களுடைய சாதாரண வாழ்க்கையை வாழ்வது மட்டும்தான் முடிந்த விடயமாக இருக்கும் என்ற ஒரு மனநிலை எங்களில் பலர்கிட்டயே இருக்குது. அது இல்லையென்று கண்டிப்பாக சொல்ல முடியாது. என்னட்டையே அந்த ஒரு மனநிலை இருக்கிறதால என்ன வச்சு நான் சொல்கிறேன், பலர்கிட்டையுமே அந்த ஒரு மனநிலை இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல போகிற நபர்ன்ற கதையை கேட்டால் அந்த மனநிலையை மாற்றி எங்களால் என்ன முடியும் என்ற ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிப்போம். அதால் ஒருவர்களை இந்த காணொலியில் நான் அவரை பற்றி பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதில் முக்கியமாக நான் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், இதுவரை வளர்ச்சி அடையாமல் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸுக்கு எவ்வாறு இந்த யூடியூப் சேனலை வளர்த்து கொள்வது என்ற ஒரு விடயத்தையுமே சொல்ல போகிறேன். காணொலிக்குள்ளே போயிட்டு பேசுவோம். இப்படியே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீங்களன்னு சொன்னால் எங்கெண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் தாங்க. அது எங்களுடைய சேனலை வளர்த்து கொள்வதற்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டு நாங்கள் நேரடியாக விடயத்துக்குள்ளே வருவோம். இப்போ நான் சொல்ல போகிற நபர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். 1998ஆம் ஆண்டு பிறந்த குழந்தை ஜிம்மி டொனால்ட்சனை பற்றி தான் இந்த இடத்துல கதைக்க போகிறேன். உண்மைக்குமே 1998ஆம் ஆண்டு பிறகு அவர் ஒரு குழந்தையாக இருந்திருப்பார். 2012ஆம் ஆண்டு ஒரு சிறுவனாக இருந்திருப்பார். இவ்வாறு சிறுவனாக இருந்த ஜிம்மி டொனால்ட்சன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் தனக்கென்று சொல்லி ஒரு பெயரை நிலைநாட்டுவதற்கும் தனக்கென்று சொல்லி ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்குமாக ஆரம்பித்த ஒரு விடயம்தான் மிஸ்டர் பீஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க உண்மைக்குமே இப்போ எங்களுக்கு ஒரு 18-20 வயது இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு டிக்டாக் வலைத்தளம் ஒன்று ஆரம்பிக்கிறோம்டா அதுக்கு பின்னால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் எவ்வாறு இருக்குது என்று சொன்னால் ஒரு பொழுதுபோக்கு. பாட்டு வருது, ட்ரெண்டிங்கான சாங்ஸ் வருது, அந்த சாங்ஸுக்கு நாங்கள் ரீல்ஸ் போடுறோம், அதால் நிறைய பேர் லைக் பண்ணினோம். அந்த ஒரு பொழுதுபோக்கு எங்களில் பலருக்கும் இருக்குது. ஆனால் அதே வலைத்தளத்தையே வியாபார நோக்கம் தங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையாக மாற்றுபவர்களும் அதிகம் பேர் இருக்கிறார்கள். இவ்வாறான நோக்கம் எங்களுடைய இளைஞர் யுவதிகளில் பலருக்குமே இருந்து வருகின்றது. இப்படி இருக்கேக்க இந்த ஜிம்மி டொனால்ட்சன் அவர்கள் தன்னுடைய சிறு பராய காலத்தில் 2012ஆம் ஆண்டு தன்னுடைய 13வது வயதில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்க அவற்றை நோக்கமாக இருந்தது தன்னுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும், இந்த பெயரை தக்க வைத்து தான் பெரிய அளவில் வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு சிறுவனுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் என்னவா இருக்கும், விளையாடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிம்மி டொனால்ட்சன் அவருக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுறேன்னு சொன்னால் அதிகமாக பிடிக்கும். அதால் வீடியோ கேம்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறார். எந்த ஒரு வளர்ச்சியுமே கிடைக்கல. 100 சப்ஸ்கிரைபர் 200 சப்ஸ்கிரைபர்ஸோட போராடி கொண்டிருக்கிறார். இன்னொரு யூடியூபர்ஸுடைய வருமானம், இவருக்கு எவ்வளவு வருமானம் வந்தது என்று சொல்லி ஒரு ரெவ்யூ மாதிரி பதிவுறார். எந்த ஒரு வளர்ச்சியுமே அதுலேயுமே கிடைக்கல. அதுலேயுமே அவருக்கு தோல்வி தான் கிடைக்குது. 13வது வயதில் ஆரம்பித்தவர் 19வது வயது மட்டும் தோல்வி. கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸோட தான் அவற்றை பாதை போய்கொண்டிருக்குது. ஒரு அளவான வருமானம். இவ்வாறு இருக்க இதை நான் எவ்வாறு பலப்படுத்த வேண்டும், இங்கு கிடைக்கிற பெயரை வச்சுத்தான் நான் என்னுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் ஜிம்மி டொனால்ட்சன் அவர்கள் எடுத்த முடிவு தான் ஒரு சேலஞ்ச். உண்மைக்குமே இந்த சேலஞ்சுக்கு என்னடா இது சேலஞ்ச் அப்படி என்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிலர் என்ன செஞ்சிட்டோம்னா, யார் இவன், ஏன் இப்படி செய்கிறான் என்று சொல்லி பார்க்க வலுக்கிட்டுக்கணும். அது என்ன சேலஞ்ச் என்று சொன்னால் 1 to 1 லட்சம் வரைக்கும் எண்ண வேண்டும்.
கவுண்ட் 1 to 100,000 என்ற ஒரு சேலஞ்ச் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். 40 மணித்தியாலும் தொடர்ச்சியாக ஒரே இடத்துல இருந்து கொண்டு என்றார். இது வந்து என்னுடைய உயிரை நீக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச், உயிரை போகிறதுலையும் மேலான ஒரு சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லி அப்லோட் பண்ணுறார். அப்படி வந்து அப்லோட் பண்ணிக்க யார் இவன் என்று சொல்லி பார்க்க வலுக்கிட்டாக்கள் தான் வந்து அதிகம் பேர். அப்படி பார்க்க வலுக்கிடைக்க அவருக்கு வந்து லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் குவியுது. அதுக்கு பிறகு அந்த பெயரை அப்படியே தக்க வச்சுக்கிறார். இவர் வந்து வளர்ச்சி அடைய பிரதான காரணம் என்னென்று சொன்னால் சொல்லுவினம் மகிழ்வித்து மகிழண்டு, அதாவது இன்னொருவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதன் மூலமாக நீ மகிழ்ச்சி அடை, அந்த மகிழ்ச்சி உனக்கு நீடித்திருக்கும். அந்த ஒரு கொள்கையை தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணுறார். அதாவது மிஸ்டர் பீஸ்ட் என்ற யூடியூப் சேனல் ஓனர் அவர் அதே விடயத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுறார். என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தனக்கு இதுவரை கிடைச்ச யூடியூப் வருமானத்தை வச்சு பெரிய அளவிலான உதவி திட்டங்கள் செய்கிறார். இப்போ நாங்கள் அதாவது பொதுவாக செய்யக்கூடிய உதவி என்று சொன்னால் வந்து ஒருத்தர் பசியில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு 10 கிலோ அரிசியை கொடுக்குறது, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்குறது, ஒரு கடை போட்டு கொடுக்குறது. இது வந்து எங்களோட ஒரு விடயமாக இருக்குது, எங்கள்ட நாட்டுக்குள்ளேயும் சரி பொதுவாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் மிஸ்டர் பீஸ்ட் செய்யக்கூடிய விஷயம் எவ்வாறு இருக்குன்னு சொன்னால் தனக்கு கிடைத்த யூடியூப் வருமானத்தை வச்சு கொண்டு மிகப்பெரிய அளவிலான உதவி திட்டங்களை செய்கிறார். அங்கே அமெரிக்கா, நான் சொல்ல போகிற இந்த நபர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இந்த நாட்டில் வந்து எவ்வளவுத்துக்கு எவ்வளோ வசதியான மக்கள் இருக்கிறார்களோ அவ்வளவுத்துக்கு அவ்வளோ வந்து கஷ்டமான மக்களுமே இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்க வந்து இந்த கஷ்டமான மக்களை எல்லாரையுமே வந்து முன்னேற்றணும் என்று நினைக்கிறார். அதால் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் பார்க்க அங்கே வந்து கொக்கோ அந்த உற்பத்தியை மட்டுமே வச்சு கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து கல்வி கிடைக்கல. அப்போ ஒரு நாட்டை வந்து வளர்ச்சி அடைய செய்யணும் என்று சொன்னால் முக்கியமாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கல்வி. அதால் இந்த ஊருக்கு வந்து கல்வியை கொடுப்போம் என்று சொல்லி பாடசாலையை கட்டி கொடுக்குறார். எந்த ஒரு பிள்ளைகளுமே வந்து பாடசாலைக்கு வரையில. பாடசாலைக்கு வராததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய வருமானம் போதிய அளவில் இல்லை. அதால் பிள்ளைகளை வச்சு உழைச்சா மட்டும்தான் வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு விவசாய பண்ணையை ஆரம்பித்து கொடுக்குறார். அந்த விவசாய பண்ணையிலிருந்து ஒரு பகுதி உணவு அவ்வாறே இந்த பாடசாலைக்கு வரும், மறுபகுதி உணவை வந்து அந்த ஊர் மக்கள் தங்களுடன் சேர்ந்து விற்பனை செய்து அதொரு வியாபாரமாக்கி அந்த ஊரினுடைய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கியும் செல்லும். கொக்கோ வியாபாரத்தோடு சேர்ந்து ஒரு விவசாய வியாபாரமே வந்து அவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் என்ற ரீதியில் அப்படியான ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறார். பாடசாலையில் இந்த விவசாய நிலம் வளரும் வரைக்கும் தேவையான உணவை வந்து கொடுக்குறேன். அந்த ஊர் மக்களுக்கும் சரி பாடசாலை மாணவர்களுக்கும் சரி தேவையான உணவை கொடுக்க அங்கே பாடசாலை மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்வதற்காகவே இன்னமும் அந்த ஊர் மக்களுக்கு வந்து உணவை பெற்றுக்கொள்வதிலும் சரி தங்களுடைய அடிப்படை வருமானத்தை வளர்த்து கொள்வதற்கும் ஒரு பாதையை வழிவகுத்து கொடுக்கிறார். இதால் வந்து அந்த ஊர் மொத்தமாகவே வந்து முன்னேறுது. இது வந்து ஒரு பெரிய அளவிலான படப்பிடிப்பு மாதிரி வெளியிடுறார். இதால் வந்து அவர் இன்னமுமே வந்து மக்களினுடைய வரவேற்பு பெறுறார். ரெண்டாவது சாதாரணமாக அவர் வந்து ஒருத்தருக்கு போய் உதவி செய்யல, அந்த உதவி வந்து எதிர்காலத்தை நோக்கின ஒரு உதவியா இருக்குது. அந்த ஊர் மக்கள் முழுவதையுமே வந்து தன்னுடைய ஒரு பெரிய ஒரு செயற்பாடு பெரிய ஒரு செயற்றிட்டத்தின் கீழே வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் என்று சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் மத்தியிலையும் சரி உலகளாவிய ரீதியிலையுமே வந்து வரவேற்பு பெறுறார். இது வந்து முதலாவது அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அமெரிக்காவில் மொத்தமாக 100% உணவு இருக்குதுன்னு சொன்னா அந்த 100% உணவுல 40% உணவு வேஸ்டாக தான் வீணடிக்கப்படுது. அதாவது பழுதாகின நிலையில் வீணடிக்கப்படுது. இன்னொரு பக்கம் வந்து அளவுக்கு மிஞ்சி வாங்கிட்டு அந்த உணவுகளை வந்து வீணடிக்கிறார்கள். இதால் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அளவுக்கு மிஞ்சி வாங்குறவர்களை வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் தாங்கள் வாங்குகிறார்கள், தேவையில்லை என்றோனும் தூக்கி போடுகிறார்கள். அவர்களும் ஒன்றும் செய்ய முடியாது. 40% உணவில் 10% உணவை சேமித்தாலே அமெரிக்காவில் மொத்த நாட்டிலையுமே இருக்கக்கூடிய வறுமையை போக்கிட முடியும் என்று சொல்லி மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் கணக்கு போடுறார். இந்த போட்ட கணக்கின் ரீதியில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டாக போய் பார்க்குறார். அங்கே வந்து பழுதாகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய உணவு இதை வந்து இன்னமும் குப்பை தொட்டியில் தான் போட போகிறோம்னு சொல்லி நினைக்கிற உணவுகளை தேடி பார்க்குறார். அதில் வந்து அரவாசி உணவு பழுதாகக்கூடிய நிலைமையில் இல்லை. இன்னமும் 1 மாதம் 2 மாதம் பாவிக்கக்கூடிய நிலையில தான் அந்த உணவு இருக்குது. அதால் என்ன முடிவெடுக்கிறார் என்று சொன்னால் அந்த உணவு எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறார்.
அவ்வாறு பாதுகாத்து அந்த உணவை இந்த இல்லாத மக்களுக்கு கொடுக்கிறார். இதால இன்னமுமே வந்து பெரிய அளவுல வரவேற்பு பெறார். அதை விட மிக முக்கியமா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா வந்து கால் இல்லாத நபர்கள் ஒருத்தருக்கு வந்து அவர் கால் பூட்டி கொடுக்கல 1000 பேருக்கு கால் உதவி செய்து கொடுக்கிறார். கண் இல்லாத நபர்கள் 1000 பேரோட கண்ணை வந்து திறக்க செய்கிறார். இவ்வாறு வந்து எல்லாமே பிரம்மாண்ட ரீதியில செய்ய அவருமே வந்து பிரம்மாண்ட ரீதியில வளர்ச்சி அடைகிறார். இதுதான் முதலாவது விஷயம், மகிழ்வித்து மகிழ். ரெண்டாவது என்ன செய்யறாருன்னு சொன்னா இவருடைய காணொளிகள் எல்லாமே வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுல வந்து அவர் ஒரு பிரம்மாண்டமான ரீதியில காணொளிகளை எடுக்கிறார், பிரம்மாண்டமான ரீதியில எடிட்டிங் பண்றார், பிரம்மாண்டமான முறையில வந்து அப்லோட் பண்றார். அதால வந்து இன்னமுமே மக்களினுடைய வரவேற்பு பெறுது. மூன்றாவது அவர் செய்யக்கூடிய விஷயம் வந்து என்னுடைய காணொளி என்னுடைய நாட்டு மக்கள் மட்டும் பார்க்க கூடாது, உலகளாவிய ரீதியில பார்க்கணும் என்று சொல்லி பன்மொழி திட்டத்தை அறிமுகப்படுத்துறேன். யூடியூப்ல இருக்கக்கூடிய பன்மொழி திட்டம், அந்த பன்மொழி திட்டம் மூலம் இப்ப நான் பார்க்கிறேன்னு சொன்னா எனக்கு அந்த காணொலியை தமிழ்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிங்கள நபர் பார்க்கிறாருன்னு சொன்னா அவரால் சிங்களத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வாறான ஒரு விஷயத்தை செய்கிறார். நாலாவதா அவர் செய்யக்கூடிய விஷயம்தான் வந்து ஊதா கலர் மாடு, அதாவது பர்பிள் ஹவ் எஃபெக்ட் என்று சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரார். என்னென்னு சொன்னால் ஒரு ரோட்டில் வந்து சாதாரணமாக ஒரு மாடு போகுதுன்னா ஒரு மாடு தானே போகுது என்று சொல்லிட்டு எல்லாருமே விட்டுடுவோம். ஆனால் அதுவே வந்து ஒரு ஊதா கலரில் ஒரு மாடு போகுதுன்னு சொன்னால் அது எங்களுடைய மனநிலைக்குள்ளே புகுந்துடும். அந்த மனநிலைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் 2 வருடங்கள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இந்த ஒரு விடயத்தை தான் மிஸ்டர் பீஸ்ட் அவர்களும் எடுத்துக்கொள்றார். அவ்வாறு எடுத்துக்கொண்டு அவருடைய காணொளிகளை புதுமையான முறையில் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் ஒரு காணொளி அப்லோட் பண்ணினோம்னு சொன்னால் இந்த காணொளியில் அதிக வரவேற்பு கிடைக்குதுன்னா தொடர்ச்சியாக அதே முறையை தான் பின்பற்றும். ஆனால் மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு காணொலியை பதிவிடுறார், அந்த காணொளி வளர்ச்சி பெறுது, அடுத்த காணொலியை வேறொரு விதத்துல பதிவுறார், புதுமையை கொண்டு வர்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுமை என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காணொளிகள் பதிவிடைக்காது மக்களை இன்னமுமே கவனத்தை ஈர்க்குது. இவ்வாறான செயல்கள் மூலம் மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் முன்னணி நிலையில இருக்கக்கூடிய யூடியூபரா ஆகிறார். இன்றைக்கு நம்பர் 1 யூடியூபர்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட், அதாவது உலகளாவிய ரீதியில முதலாவது யூடியூபர் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் மிஸ்டர் பீஸ்ட். இதால் அவர் சாதாரணமாகவே கோடீஸ்வரர் ஆகலாம், அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சுக்கொண்டு. ஆனால் உலகளாவிய ரீதியில் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் இவர் எவ்வாறு இடம் பிடிச்சார் என்று சொன்னால் இவர் வந்து தன்னுடைய யூடியூப் வலைத்தளத்தை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்கினார். இன்றைக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குக்கு இருக்கக்கூடிய ஒரு வருமானம்ன்றது வந்து அதிக அளவில் இருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கொண்டாடக்கூடியவர்கள் வந்து அதிக அளவில் இருக்கின்றது. இந்த சோசியல் மீடியாவை வச்சு கொண்டு அதை செய்பவர்கள் வந்து ஏராளம் பேர் இருக்கிறார்கள். உண்மைக்குமே அது நல்லதானது ஒரு விஷயமா இருக்குது. இப்படி இருக்கேக்க வந்து இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஃபெஸ்டிவல்ஸ் என்ற ஒரு சாக்லேட் அறிமுகப்படுத்துறார். அதே நேரம் வந்து பெரிய ஒரு சாக்லேட் ஃபேக்டரி அறிமுகப்படுத்துறார். அதே நேரம் வந்து மிஸ்டர் பீஸ்ட் பர்கர் அப்படி என்ற ஒரு ஃபேக்டரியையும் அறிமுகப்படுத்துறார். இந்த 2 விஷயம் மூலமாகவே வந்து அதிக அளவில் வருமானம் பெறார். அதிக அளவில் வருமானம் பெற்று உலகளாவிய ரீதியில் கோடீஸ்வரர் பட்டியலில் இந்த மிஸ்டர் பீஸ்ட் அவர்களுமே வந்து இடம்பெறார். இதில் குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால் இந்த மிஸ்டர் பீஸ்ட் அவர்களுக்கு பின்னால் பெரிய அளவிலான பின்புலமும் இல்லை, எந்த ஒரு ஆதரவும் இல்லை. ஆதரவு எதுவுமே இல்லாமல் மக்களுடைய ஆதரவையும் தானாக சொந்தமாக உருவாக்கிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வைத்து முன்னேறி உலக கோடீஸ்வரர் பட்டியலில் இடம்பெற்ற ஒரு நபர் என்ற ஒரு பெருமையை வந்து பெற்றுக்கொள்கிறார். அதே நேரம் 27 வயதில் உலக கோடீஸ்வரர் பட்டியலில் வந்து தன்னுடைய பெயரை தடம் பதித்திருக்கிறார் என்ற ஒரு பெருமையுமே வந்து மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். உண்மைக்குமே அதை பார்க்க தன்னுடைய ஒரு முயற்சியால் பல முறைகள் தோல்வியை சந்தித்தும் 13 வயதில் ஆரம்பித்த ஒரு விஷயம் 19 வயதில் தான் கைகூடுது. சில 100 சப்ஸ்கிரைபர்ஸோடு தான் போராடி கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பிட்ட 6 வருடமாக என்றால் கூட மனம் தளராமல் என்ன செய்யலாம் என்று சொல்லி தன்னுடைய புதுமையான ஒரு எண்ணங்களை வச்சு காணொளிகள் பதிவிட்டு அந்த காணொளிகளில் மகிழ்வித்து மகிழ்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம் மூலமாக பலரையும் வந்து வளர்ச்சி அடைய செய்து தானுமே வளர்றார் தன்னுடைய சொந்த உழைப்பில்.
கண்டிப்பாக இவரை போல இல்லை என்று இவரை போல வர வேண்டும் என்று நினைக்க தேவையும் இல்லை. என்னென்னு சொன்னால் எங்களால் முடியாத என்ற கேள்வி வரும் இந்த இடத்துல வந்து. இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்று சொன்னால் வந்து, எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் இன்னொருத்தரை வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர, நான் அவரை போல வர வேண்டும் என்ற ஒரு மனநிலை இருந்தால் ஒரு காப்பி பேஸ்டாக தான் இருக்கும். இவரை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றினால் கண்டிப்பாக நாங்கள் என்றோ ஒரு நாள் ஒரு பெரிய நிலையை அடையக்கூடிய மாதிரி இருக்கும். அதற்கு இன்று உடனடியாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யாருக்குமே அப்படியானது ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில முன்னேற முடியாது. வாழ்க்கையில பல தடைகள் வரும். அத்தனை தடைகளையும் தாண்டி வாழ்க்கை என்றது ஒரு அழகான பயணமாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை சொல்வதற்காக மட்டுமே இவரை போல வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யாருக்கும் இருக்க தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தையும் இன்னொன்று சொல்லியிருக்கு. ஏன்னா என்னுடைய எண்ணம் எவ்வாறு இருக்குது என்று சொன்னால், நாங்கள் ஒரு நபரை போல வரக்கூடாது. அந்த நபரை முன்மாதிரியாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கை நாளைக்கு ஒரு நபர், அதாவது கந்தன் என்ற ஒரு நபர் இருக்கிறாருன்னு சொன்னால், கந்தன் இவ்வாறு செய்தார் என்ற ஒரு பெயர் வர வேண்டும். கந்தன் வந்து குமரன் என்ற ஒரு நபரை பார்த்து செய்ய கந்தன் குமரனை போல செய்தார். அன்றைக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது. கந்தன் என்ற பெயரை விட அங்கே குமரன் என்ற பெயர் தான் ஓங்கி ஒலிக்குது. அதால் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய பெயரை நிலைநாட்டுவதற்கும் எங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் வளர்த்து கொள்வதற்கும் நாங்கள் சொந்த காலில் நின்று வளர்வதே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியாக இருக்கும். மிஸ்டர் பீஸ் அவர்களை போல எங்கள்கிட்ட வந்து எதுவுமே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கவலைப்பட தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தை வந்து நான் எங்களுடைய அனைத்து உறவுகளுக்குமே வந்து சொல்லிக்கொள்கிறேன். அதோடு நான் மூன்றாவது ஒரு விஷயம் சொன்னான், யூடியூபர்ஸுக்கு வந்து எவ்வாறு வளரலாம் என்ற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சு வச்சு கொண்டு நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி, உண்மைக்குமே வந்து யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கு 2 வருட கால பகுதி எடுத்தது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து 1 மாத கால பகுதியில் கிடைச்சிருக்கலாம், 1 நாளில் கிடைத்திருக்கலாம். இன்னும் மிஸ்டர் பீஸ்ட் அவர்களை போல 6 வருட கால பகுதி ஆகியும் அவர்களுக்கான வளர்ச்சி கிடைத்திருக்காமல் கூட இருந்திருக்கலாம். யூடியூபர்ஸுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால் வந்து, புதுமையான விடயங்களை செய்ய கண்டிப்பாக அது வந்து மக்களுக்கு போய் சேரும். தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட, துணிச்சலோட ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் வந்து நாங்கள் எதிர்கொள்ளைக்க அது கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு விடயத்தை தலைப்பு எடுத்துக்கொண்டா அந்த தலைப்பில் வந்து இந்த விஷயத்தை கழிச்சா இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்ற ஒரு விடயத்திலே வந்து நான் 2 நிமிடம் 3 நிமிட காணொலியோடைய முடிச்சு கொள்வேன். ஆனால் இப்போ எனக்கு கிடைச்ச அனுபவத்தை வைத்துக்கொண்டு யூடியூப் வலைத்தளத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உண்டான கருத்து சுதந்திரம் இன்னொருவருடைய உரிமையை பாதிக்காத வரைக்கும் நாங்கள் வந்து அந்த ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். மக்களுக்கு வந்து அதிக அளவில் விழிப்புணர்வு கொடுக்கலாம். நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை பகிர்ந்து கொள்ளலாம். எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இந்த 5 விடயத்தையுமே வந்து ஆழமாக இறங்கி பகிர்ந்து கொண்டாலும், மேலோட்டமாக இல்லாமல் ஆழமாக இறங்கி பகிர்ந்து கொண்டாலே அதிக அளவில் வந்து நாங்கள் ஒரு நிலையை அடையக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் நான் கற்றுக்கொண்ட விடயம் இது. 2வது விடயம் வந்து, இந்த யூடியூப் வலைத்தளத்தையே நாங்கள் ஒரு வியாபார நோக்கத்தோட பயன்படுத்தலாம். நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் மட்டும்தான் செய்கிறோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு விடயத்தை வந்து வியாபார நோக்கத்தோடு ஆரம்பித்து செய்ய அதிலிருந்தும் ஒரு வருமானம் வர்றதன் மூலமாக எங்களுடைய வளர்ச்சி இன்னமும் அதிகரிப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதன் மூலமாக நாங்கள் வந்து நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு ட்ராப் சாங்கர், அதாவது ஒரு ரேப்பர் வந்து இந்தியா வரைக்கும் போயிட்டு வந்து பெரிய லெவலில் ட்ரெண்டிங்காக இருக்கிறார். அதுக்கு பிரதான காரணமாக இருந்தது அவருடைய திறமையை சோசியல் மீடியாக்களில் வந்து வெளியிட்ட ஒரு விடயம் வந்து பிரதான காரணமாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு மனிதராக என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நாங்கள் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு, இன்றைய காணொளி வந்து அதிக அளவில் வெளிச்சம் குறைந்த ஒரு காணொலியாக தான் இருக்கும். அதால் முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தாங்க. நாளைக்கு வந்து நாங்கள் இன்னுமே ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.